வணக்கம் மக்களே. நான் இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேங்க. அந்த கதை என்னன்னா, வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு ஏழை இருந்தாங்க. அவன் ரொம்ப ஏழைங்க, உண்மையிலே ரொம்ப ஏழை. ஆனால் அவனுக்கு சொந்த லேண்டெல்லாம் இருக்குங்க. சொந்த லேண்டெல்லாம் இருக்குது, இருந்தாலும் அவன் ஏழை தாங்க. ஸோ அவனுக்கு அந்த கிராமத்தில் தண்ணி தேவைப்படுது. அந்த கிராமத்தில் ரொம்பவே தண்ணி பஞ்சங்க, ரொம்பவே தண்ணி பஞ்சம். ஏதோ வசதியாக இருக்கப்பட்டவங்க அவங்க அப்படி இப்படி கொஞ்சம் தண்ணி அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஆனால் இவன் ரொம்ப ஏழை, இவனுக்கு எப்படி தான் தண்ணி எடுக்கிறதுன்னு தெரியல. ஸோ அவங்க வீட்டில் பக்கத்தில் பைப்பு எதுவும் இல்லை, போரும் இல்லை. ஸோ அவன் எப்படி தான் தண்ணி எடுக்கிறதுன்னு அப்படின்னு யோசிக்க போகும்போது அவனுக்கு ஒரு ஐடியா வருதுங்க. பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. ஸோ அந்த ஆற்றுக்கு போகிறான். தண்ணி எடுக்கலான்னு அவன் டிசைட் பண்ணுறான், இங்கேருந்து எடுத்துக்கலான்னு. அப்போ ஆற்றுக்கு போனால் தண்ணிங்கன்னு கையில் எடுத்துகிட்டு முடியாது இல்லை, அதுக்கு ஒரு டூல்ஸ் வேணும். சரி, என்னடா டூல்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அவன் வீட்டுக்கு வந்து யோசிச்சான். சரி, என்னதான் நம்ம பண்ணுறது, என்னதான் டூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க போகும்போது அவனுக்கு ஒரு பானை தென்படுது அவங்க வீட்டில். ஸோ ஒரு பானைக்கு 2 பானையாகவே இருக்குங்க. சரி, அந்த 2 பானையை வச்சு நம்ம எடுக்கலான்னு அவன் ஐடியா பண்ணிட்டான் அந்த ஏழை. சரி, எப்படி 2 பானையை வச்சு இங்கே தூக்குறதா தலையில் தூக்கிட்டு போகிறதான்னு சொல்லிட்டு ரொம்பவே திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவனுக்கு ஒரு மூங்கில் கம்பு கிடைக்குது. ஒரு பெரிய கழி கிடைக்குதுங்க, மூங்கில் கம்பு. அதில் 2 பக்கமும் வந்து பானையை கட்டிக்கலான்னு ஐடியா பண்ணான். அதே மாதிரி இந்த பானையிலும் 2 சைடும் கயிறை கட்டிட்டான். 2 மூங்கில் கம்புலையும் 2 பக்கமும் கயிற்றை கட்டிட்டு இந்த தோள்பட்டையில் 2 பக்கமும் சுமந்து போயிட்டே இருக்காங்க. டெய்லியுமே அப்படி தான் சுமந்து இப்போ அதில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவான். ஒரு நாளைக்கு அவன் 1 2 3 தடவைன்றது சொல்கிறது தாட்டி அவனுக்கு எத்தனை தடவை தண்ணி தேவைப்படுதோ அத்தனை தடவை சம்மந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் கம்பல்சரி டெய்லி போவாங்க. இப்படி டெய்லி போயிட்டு அவனுக்கான தண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஆனால் திடீர்னு நான் ஒரு நாள் ஷாக் ஆகிட்டாங்க. ஒரு நாள்னு சொல்ல போனால் முதல் நாளே ஷாக் ஆகிட்டான். என்னன்ட்டு கேட்குறீங்களா? ஒரு பானை ஃபுல்லாக தண்ணி இருக்குது, இன்னொரு பானையில் பாதி தாங்க தண்ணி இருக்குது. அவன் ஷாக் ஆகிட்டான். சரி, என்னடான்னு. ஒருவேளை இது ஓட்டையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சான். சரி, ஓட்டையாக இருக்குமோ எப்படி, நம்ம எப்படி இது பண்ணுறது, நாளைக்கு செக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நாளைக்கு, அதாவது நெக்ஸ்ட் டைம் அவன் தண்ணி எடுக்க போகும்போது பார்த்தான். அவன் சந்தேகப்படுறது சரிதாங்க, அந்த பானையில் ஓட்டை இருக்குது. வழி நெடுக்க அது சிந்திக்கிட்டே வருதுங்க. வழி நெடுக்க அந்த பானை சிந்திக்கிட்டே வருது. அந்த தண்ணியிலேருந்து தண்ணி ஃபுல்லாக ரோட்டில் போய்கிட்டே இருக்குது அது வர்ற இடத்துல. சரி, ஐயோ ஓட்டையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு பார்க்காம, ஓட்டையாக இருந்தாலும் என்ன, பாதி தண்ணி கொடுக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த பானையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். அந்த பானை இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த பானை இருக்கட்டும்னு அவன் அப்படின்னு நினைக்கிறான். சரி, அந்த பானையை வச்சு ஓட்டிக்கலாம், பாதி தண்ணி கொடுக்குதே அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருக்குங்க. ஆக்சுவலாக இப்போ ட்விஸ்ட்டு என்னென்னா, 2 பானையும் பேச போகுதுங்க. இதுதான் எங்கள் பெரிய ட்விஸ்ட்டு. ஒரு பானை என்ன சொல்லுதுன்னா, ரொம்பவே திமிராக சொல்லுது இன்னொரு பானை கிட்ட. அதாவது ஓட்டை இல்லாத பானை ஓட்டை உள்ள பானை கிட்ட சொல்லுது, நான் ரொம்ப ஸ்மார்ட்டு, நான் நல்லா ஒர்க் பண்ணுறேன், என்கிட்ட எந்த ஒரு குறையுமே கிடையாது, என் பானையில் எந்த ஒரு ஓட்டையும் கிடையாது. என்னுடைய எஜமானா யாருன்னு நீங்கள் கேட்கலாங்க. எஜமானா வேறு யாரும் இல்லை, அந்த ஏழை தாங்க. அவன் ஏழையாகவே இருந்தாலும் அந்த பானைக்கு அவன் தானே எஜமான், அது மாற்ற முடியாது இல்லை. ஸோ என் எஜமானுக்கு நான் நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், முழுசாக நான் தண்ணி கொடுக்குறேன், என் பானையில் முழுசாக தண்ணி கொடுக்குறேன். ஆனால் நீ அப்படி கிடையாது. உன் பானையில் ஓட்டை இருக்குது, உன்கிட்ட குறை இருக்குது, நீ வழி நெடுக்க தண்ணி சிந்திக்கிட்டே வர, அப்படி நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த பானையை கிண்டலும் கேலியுமா சொல்லுதுங்க. அந்த பானைக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அது ரொம்பவே அதை தன்னைத்தானே கேவலமாக உணர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஒரு வேஸ்ட்டு, நம்மக்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு. இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, ஒரு நாளை போல் இது சொல்லிக்கிட்டே இருக்குது. இவங்களுக்குள்ளே டெய்லி இந்த பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குங்க. இவரும் அந்த பானையோட எஜமானும் டெய்லி தண்ணி பிடிக்க போயிட்டு தான் இருக்கார். இப்படியே ஒரு 2 வருஷம் கழிஞ்சு போச்சுங்க. ஒரு நாள் வந்து அந்த பானையால் பொறுத்துக்க முடியல, அந்த ஓட்டை உள்ள பானையால் பொறுத்துக்க முடியல, பொங்கி எழுந்துருச்சு. என்ன தாண்டா பொங்கி எழுந்துருச்சுன்னு நீங்கள் கேட்கணுங்க. அது என்ன பொங்கி எழுந்துச்சுன்னா, நேராக போய் அந்த எஜமான் கிட்ட போய் பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன பேசுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சார் என்னால் முடியல, என்கிட்ட குறை இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. என்ன உன்னால் முடியலன்னு அந்த எஜமான் கேட்டார். சார் நான் ஓட்டையாக இருக்கேன், நான் ஓட்டையாக இருக்கேன், என்கிட்ட குறை இருக்குது, என்னால் வந்து முழுசாக தண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியல, பாதி தண்ணி தான் கொடுக்குறேன், என்னால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியல, உங்களுக்கு என்னால் ஒர்க்கை சரியாக கொடுக்க முடியல அந்த பானை சொல்லிச்சு. உங்களுக்கு ஒர்க்கு என்னால் சரியாக கொடுக்க முடியல அந்த பானை சொல்லிச்சு. ஏன் அப்படின்ட்டு அவர் கேட்டார். அந்த பானையை பாருங்கள், அந்த பானை நல்லா முழுசாக தண்ணி கொடுக்குது, ஆனால் என்னால் மட்டும் கொடுக்கவே முடியலையே, என்கிட்ட குறை இருக்குது, இந்த கேலியும் கிண்டலுமா இருக்குது, என்னால் இந்த குறையோட வாழ முடியல, என்னால் இந்த குறையோட முடியலை, எப்படியாச்சும் என்னை இந்த குறையிலேருந்து சரி பண்ணிவிடுங்க, ஏதாவது செஞ்சு என்னை வந்து ஓட்டை இல்லாத பானையாக என்னை கிளியர் பண்ணிவிடுங்க, இந்த குறையிலேருந்து என்னை சரி செய்ய பாருங்கள் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிச்சு. அவர் உன்னை கேட்டார், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு கேட்டார். அந்த பானை என்னன்னு கேட்டுச்சு. நம்ம லேண்டில், அவருக்கு சொந்தமாக லேண்டில் இருக்குன்னு சொன்னால, அந்த லேண்டில் காலை வச்ச உடனேவே ஒரே நிறைய பூச்செடியாக இருந்துச்சு. நீ வர்ற சைடெல்லாம் பார்த்தியான்னு கேட்டார்.
பார்த்தேன். அதுக்கு என்னன்னு கேட்டுச்சு. பானையே அந்த பூச்செடியெல்லாம் உன்னால தான் உருவாச்சுன்னு சொல்லுச்சு. என்னது அது ரொம்பவே ஆச்சரியமா பார்த்துச்சு. என்னால உருவாச்சா அப்படின்னு. உன்னால தான் உருவாச்சு. எப்படின்னு அது கேட்கவே, நீ ஓட்டன்னு எனக்கு தெரியும். உன்கிட்ட குறை இருக்கணும் எனக்கு தெரியும். நீ டெய்லி தண்ணி சிந்திக்கிட்டு வரான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். நீ வர்ற சைடெல்லாம் நம்ம லேண்டில் ஒரு பூச்செடியோட விதையை நட்டு வச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தேன். இந்த 2 வருஷத்தில் அந்த பூச்செடியெல்லாம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பூக்கள் தர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பூக்கள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவையானதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு டெய்லி நான் அந்த பூவெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டேன். இது மூலயமா நான் நிறைய பணம் சம்பாதிக்கிறேன். இது மூலயமா நான் நல்லா சம்பாதிக்கிறேன். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ தான் காரணம். உன்னால் மட்டும்தான் இது சாத்தியம்னு சொல்லுச்சு. அது ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சுங்க. ரொம்பவே ஆச்சரியப்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. அது அதோட தன்னைத்தானே கேவலமாக நினச்சி நம்ம ஒரு இயலாதவங்க, நம்மளால முடியாது, நம்மக்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே கேவலமாக நினச்சிட்டு இருந்துச்சு. நம்மக்கிட்ட ஓட்டை இருக்குது, குறை இருக்குன்னு தன்னை கேவலமாக நினச்சிட்டு இருந்த அந்த ஃபீல் எல்லாம் அதை விட்டு தூக்கி கடாச்சிட்டு, அந்த எகுத்தாப்பில் இருக்கிற பானை பேசுவானே, உன்னால் முடியாது, நீ ஒரு வேஸ்ட்டு அப்படின்ற அந்த பானை பேசுகிற மாதிரி அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காம, அதை காதில் கூட வாங்காமல் அது ஒர்க்கு அது சரியாக பர்ஃபெக்டாக சூப்பராக பொறுப்பாகவே செய்ய ஆரம்பிச்சதுங்க. இதை மாதிரி தாங்க நம்மளும் இவன் இதை சொல்கிறான், அவன் அதை சொல்கிறான், அவன் இதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான்னு பார்க்காம, அடுத்தவன் பேச்சை கேட்காம, அடுத்தவன் சொல்கிறத சுத்தமாக காதில் வாங்காமல் நம்ம வேலையை நம்ம ஒர்க்கை கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சுட்டு போனால் நம்ம வாழ்க்கை செம்மையாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த பானைக்கு கிடைச்ச பாராட்டு மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் பாராட்டும் பலனும் கண்டிப்பாக கிடைக்குங்க. நம்புவோங்க. நம்ம வாழ்க்கையும் செம்மையாக அமையுங்க. கண்டிப்பாங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சதுங்க. இந்த மாதிரி மேலும் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். நான் என்றும் உங்கள் விஜய்.